Are you able to see my screen? எல்லாருக்கும் screen தெரியுதா? Yes sir, வருது sir. Yeah. So good evening to everyone. So Rotary ke remember thanks to give me this opportunity to give a talk on cancer awareness, because நீங்க தான் வந்து I always believe that you take it to places, so it will be a very good இது அப்படின்ட்டு. So we'll start. So first so cancer அப்படின்னு பார்க்கும்போது I just want to start with the cancer myth. அதாவது கேன்சர்னா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், பட் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான். இட் இஸ் நாட் இட்ஸ் கண்டேஜியஸ். அதாவது கேன்சர் ஒரு இதுல இருந்து பரவுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பட் இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். அண்ட் தனக்கு வராது மிச்சவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கேன் அஃபெக்ட் எனி ஒன், எனி ஏஜ் குரூப், ஃப்ரம் அன் யங் சைல்டு டு எல்டர்லி பர்சன், இட் கேன் கம் டு எனி ஒன். எல்லா கேன்சரும் ஒரே கேன்சர் கிடையாது. எவ்ரி கேன்சர் பிஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஒரு கேன்சருக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அனதர் கேன்சர் ஹேஸ் சம் அதர் ட்ரீட்மெண்ட். அண்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னா வலி இருக்கும் அப்படின்னு எவ்ரி ஒன் சேஸ், பட் டெஃபினெட்லி தேல் நாட் பி பெயின். ஸோ கண்டிப்பா பெயின் இருக்காது. அண்ட் ஏதாவது அடிபட்டுது அப்படின்னா அடிப்பட்ட இடத்துல இருந்து கேன்சர் வரலான்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. ஸோ இன்ஜுரி இஸ் நாட் ரிலேட்டட் டு கேன்சர். அண்ட் கேன்சர் வந்தா வந்து இட் இஸ் இன்க்யூரபிள், அது கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, பட் இட் கேன் பி கியூர்ட் when diagnosed properly and treated properly. So these are the cancer myths which we have to remove from people. இது மக்கள் மனசுல இருந்து கண்டிப்பா அகற்றணும். பிகாஸ் இன்னமும் சில பேர் வந்து சார் கேன்சர் எனக்கு இருக்கு இன்னொருத்தருக்கு பரவுமான்னு கேட்பாங்க. ஸோ ஒன் திங் கண்டிப்பா சொல்ல வேண்டியது, கேன்சர் ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு இருக்கு, என் பிள்ளைய நான் வச்சுக்கலாமா, என் பாப்பா வச்சுக்கலாமா. யூ கேன் டூ யுவர் ரொட்டீன் லைஃப். இட் இஸ் லைக் நார்மல் ட்ரீட்மெண்ட் அண்டர் க்ரோ பண்ற மாதிரி தான். உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. That is very important as far as cancer is concerned. So what is cancer? So our body is made up of cells. So cells oda problem, cells enna routine பண்ணும் அப்படின்னா it will replicate, continuously multiply ஆயிட்டே வரும். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் அந்த மல்டிப்ளை ஆகுறது ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, அதாவது கண்டினியூஸா ரிப்பீட்டட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இஃப் இட் இஸ் கோயிங் டு மல்டிப்ளை, தென் வந்து இட் இஸ் கால்ட் கேன்சர். அண்ட் நார்மலா அப்படி மல்டிப்ளை ஆகும் போது யுவர் பாடி வில் ஹேவ் அன் இம்யூனிட்டி டு டிஃபெண்ட் இட். ஸோ உங்க இம்யூனிட்டியை மீறி யுவர் செல்ஸ் ஆர் கோயிங் டு ரெப்ளிகேட். தட் இஸ் கால்ட் அஸ் கேன்சர். ஸோ வாட் ஆர் த ஏர்லி சைன்ஸ் ஆஃப் கேன்சர்? ஸோ வி சே இட் காஷன். காஷன்ல சி சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் இன் பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட்ஸ். நான் டீட்டெயில்டா இந்த ஏழுமே அடுத்த வர ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ சோர் தட் டஸ் நாட் ஹீல். வாயில இருக்க புண்ணு ரொம்ப நாள் ஹீல் ஆகாம இருந்தது அப்படின்னா, இல்ல உடம்புல எங்க இருந்தாவது ப்ளீடிங்கோ டிஸ்சார்ஜோ இருந்தது அப்படின்னா, இல்ல உங்க பிரெஸ்ட்ல லம்ப், இல்ல உங்க வேற எங்கேயாவது உங்க உடம்புல கட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்ல கண்டினியூஸா இன்டைஜஷனோ விழுங்க கஷ்டமா இருந்தது அப்படின்னா, இல்ல உங்களுக்கு இருக்க மோல் இல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டது அப்படின்னா, இல்ல உங்க குரல்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சு, இல்ல கண்டினியூஸா காஃப் இருந்தது அப்படின்னா, இந்த ஏழையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் தீஸ் ஆர் த 7 வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர். இதுல ஏதாவது இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு அப்ரோச் த டாக்டர் இமீடியட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் சோர். சோர் அப்படின்னா வாயில புண்ணு, இல்ல உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணு, ஜென்ரலா வாயில தான் புண்ணு. ஸோ எல்லா வாய் புண்ணுக்கும் டாக்டர்கிட்ட போலாமா? தேவையில்லை. ஸோ மோர் தென் 2 weeks, 2 வாரத்துக்கு மேல உங்களுக்கு வாயிலையோ எங்கேயோ புண்ணு ஹீல் ஆகாம அப்படியே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். ஸோ இந்த ஸ்மோக்கிங் இருந்தது அப்படின்னா தேர் இஸ் a சான்ஸ் ஆஃப் புண்ணு, வாயில புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னொரு மேஜர் காஸ் ஆஃப் வாயில புண்ணு வர்றதுக்கு மேஜர் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ப் டூத். உங்களுக்கு பல்லு கூர்மையா இருக்கு அப்படின்னா உங்க உதடையோ உங்க உள்பக்கமான உங்க வாய் பகுதியோ கண்டினியூஸா அரிச்சு அந்த புண்ணு பர்சிஸ்டண்டா இருந்து அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனி ஷார்ப் டூத் இருக்கு, உங்களுக்கு கூர்மையான பல்லு இருக்கு அப்படின்னா அதை தேய்ச்சி விடுறது நல்லது. ஸோ ஜென்ரலா 2 weeksக்கு மேல ஏதாவது ஒரு புண்ணு இருந்தது அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஸோ இதான் வந்து சோர் தட் டஸ் நாட் ஹீல். ஸோ அடுத்து லம்ப். ஸோ மோஸ்ட் காமன் ஏரியாவா கட்டி, உடம்புல கட்டி வர ஏரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்பக பகுதி. ஜென்ரலா உடம்புல எங்கேயாவது கட்டி புதுசா உருவாச்சு அப்படின்னா தட் ஷுட் கிவ் அ சஸ்பிஷன் ஆஃப் கேன்சர். மேஜர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட்ல வர கட்டி, அது போக தைராய்டு கட்டி, இல்ல கழுத்துல நெறிக்கட்டியில வர கட்டி, இல்ல உடம்புல வேற எங்கேயாவது நெறிக்கட்டியில வர கட்டி, புதுசா இதுக்கு முன்னாடி இல்லாம புதுசா உங்களுக்கு வருது அப்படின்னா, சாதா கட்டியா கூட இருக்கலாம், பட் புதுசா வருது அப்படின்னா ஆல்வேஸ் டு கெட் டெஸ்டட், கண்டிப்பா டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இன்டைஜஷன் ஆர் பவல் சேஞ்சஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டினியூஸா உங்களுக்கு சாப்பிடுறது செரிமானம் ஆகல, இன்னொன்னு உங்களுக்கு மோஷன் வரல, கண்டினியூஸா கான்ஸ்டிபேஷன் இருக்கு, இல்ல கண்டினியூஸா டயரியா இருக்கு,
அதாவது நீங்க ரொட்டீனா உங்களோட உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காம இருக்கு, உங்களுக்கு வயிற்று பகுதி ஒத்துழைக்காம இருக்கு, கண்டினியூஸா ஏப்பம் வருது, இல்ல சாப்பிட்டா கஷ்டமா இருக்கு, எனக்கு சாப்பாடு முழுங்குறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னா that can be a sign of cancer. See, all these in the signs are not a definite sign of cancer, but you have to rule out cancer if you have these signs. இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணணும். கண்டிப்பா கேன்சர்ங்கிறது கிடையாது, இருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ப்ளீடிங். உடம்புல எங்க இருந்தாது ப்ளீடிங், அதாவது நீங்க சளியில உங்களுக்கு ப்ளீடிங் வருது, இல்ல மோஷன் போகும்போது ப்ளீடிங் வருது, லேடிஸ் எல்லாருக்கும் கர்ப்பப்பை வாய் பகுதியிலேருந்து ப்ளீடிங் ஜாஸ்தியா வருது, அன்யூஷுவலா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா that can also be an early sign of cancer. உங்களுக்கு யூரின்ல ப்ளீடிங், இல்ல மோஷன்ல ப்ளீடிங், இல்ல உடம்புல வேற எங்கேயாவது மூக்குல இருந்து ப்ளீடிங் வருது, அன்யூஷுவலா உங்களுக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது அப்படின்னா டெஃபினட்டா யூ ஷுட் ரூல் அவுட் கேன்சர். அதுக்கு அடுத்து ஹோஸ்னஸ் அப்படின்னா கண்டினியூஸா உங்களுக்கு குரல் ப்ரொடியூஸ் பண்றது இங்க இருக்க வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வோக்கல் கார்ட்ஸ்ல உங்க குரல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு, இந்த வோக்கல் கார்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்க குரல்ல மாற்றம் ஏற்படலாம். ஸோ அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு ரூல் அவுட் கேன்சர். அடுத்து உங்க உடம்புல இருக்க புண்ணு ஏதாவது கலரோ சைஸோ ஷேப்போ இஃப் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச், இல்ல ஷார்ப்பா இருக்க பார்டர்ஸ் இர்ரெகுலரா ஆகுது அப்படின்னா that can be an early sign of cancer. So these are the 7 symptoms of cancer. இது இருக்கு அப்படின்னா these are warning signs. ஸோ இது இருக்கு சார், ஐயோ எனக்கு கேன்சர் அப்படின்னு யாருமே பதற வேணாம். ஸோ அது நார்மல் கட்டியா கூட இருக்கலாம், இல்ல நார்மல் சேஞ்சா கூட இருக்கலாம், பட் இது இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் இட் இஸ் குட் டு ரூல் அவுட் கேன்சர். ஸோ உடனே யூ அப்ரோச் டாக்டர், தே வில் டெல் யூ வெதர் இட் இஸ் a cancer or not. ஸோ கேன்சர், ஏன் கேன்சர் இப்ப ரீசெண்டா இது பண்றோம் அப்படின்னா வாட் இஸ் த கேன்சர் பர்டன் இன் இந்தியா? ஸோ 2018 டேட்டா இது, which got published in 2019. 2020 recent data will come again in the next slide. So ஒரு வருஷத்துக்கு we see around 11 lakh patients of cancer and 7 lakh deaths of cancer. The cancer related deaths are because they present late and few people cancer இருக்குன்னு வரவே மாட்டாங்க. So what are the most common cancers? Cancer of oral cavity, வாய் பகுதியில கேன்சர், நுரையீரல்ல கேன்சர். It accounts for more than 25% of the cancer deaths in males. Females cancer deaths க்கு most common என்னன்னு பாத்தீங்கன்னா breast and oral cavity. So 2018 top 5 cancers in men and women இங்க இருக்கு. So மென்னுக்கு most common cancer is oral cavity cancer, வாய் பகுதியில புற்றுநோய். அதுக்கப்புறம் நுரையீரல், இதுக்கு ஸ்மோக்கிங் தான் மேஜர் காரணம். அதுக்கப்புறம் ஸ்டொமக், அப்புறம் குடல் பகுதியில புற்றுநோய், அதுக்கப்புறம் சாப்பிடுற உணவு குழாயில புற்றுநோய். உமனுக்கு மேஜர் கேன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய். ஏர்லியர் டைம்ஸ்ல கர்ப்பப்பை வாய் தான் ஜாஸ்தியா இருந்தது, இப்ப பிரெஸ்ட் கேன்சர் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ காசஸ் நான் பின்னாடி வரும்போது ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ 2020 இதுதான் ப்ரொஜெக்டட் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் இன் 2020. ஸோ இந்தியால கேன்சர் அப்படின்னு எடுக்கும் போது 70% ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள். உங்களோட லைஃப் ஸ்டைல மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 70% ஆஃப் கேன்சர்ஸ் கேன் பி ப்ரிவென்டபிள். ஸோ இந்த வருஷம் இந்த மேஜர் இன்சிடென்ட்ஸ் மேல்ஸ்ல 6 lakh we are expecting cancer, 6,79,000. ஃபீமேல்ஸ்ல 7,12,000. இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 in 68 males are prone to get lung cancer and 1 in 29 females are prone to get breast cancer. So what are the most common cancers in male 2020 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா again still your lung and your oral cavity cancers predominate. அதுக்கப்புறம் தான் மிச்ச கேன்சர்ஸ். உங்களுக்கு லங்லையும் வாயில வர பகுதிகளான புண்ணு தான் மேல்ஸ்ல மோஸ்ட் காமன். அண்ட் ஃபீமேல்ஸ்ல மோஸ்ட் காமன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் அண்ட் கர்ப்பப்பை வாய், சர்விக்ஸ். இதுதான் மேஜர் காஸ் ஆஃப் கேன்சர் இன் ஃபீமேல்ஸ். So what increases the risk of cancer? So cancer. So there are two things which you have to take it. அதாவது cancer can be நிறைய இதனால வரலாம், உங்களால மாத்த முடியாது, it will happen அப்படின்னு certain things இருக்கு. ஒன்னு, old age is the most common risk factor for cancer. வயசு ஆக ஆக your body's immunity and everything can come down, so that you can't avoid. And males are prone for certain types of cancer, females are prone for certain types of cancer. Race அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா certain type of cancers are more common in certain races.
இப்ப ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தேர் மோஸ்ட் காமன் கேன்சர் இஸ் ப்ராஸ்டேட். பட் ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் இந்தியன் ஏசியன் பீப்புள் இட் இஸ் வெரி லெஸ். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர். ஸோ உங்களுக்கு தேர் ஆர் ஃபியூ கேன்சர்ஸ் விச் கேன் ரன் இன் ஃபேமிலி. உங்களுக்கு ஐல ரெட்டினோபிளாஸ்டோமான ஒரு கேன்சர் சொல்லுவோம், தட் கேன் ரன் இன் ஃபேமிலி. ஸோ தீஸ் யூ கான்ட் சேஞ்ச். பட் இந்த தீஸ் காசஸ் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு மட்டும்தான். your major 75% of cancers can be changed or can be avoided by changing your lifestyle. So what are those? So the first major cause of cancer in India is tobacco as well as smoking. Even smokeless tobacco is an important cause for cancer. Innone alcohol, sedentary lifestyle, unhealthy diet, obesity, and few infections can cause sun exposure. Sun exposure will not, Indian people it is very rare. ஸோ சன் எக்ஸ்போஷர் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கவே வேணாம். பிகாஸ் அவர் பாடிஸ் ஆர் டியூன் டு சன் கிளைமேட். ஸோ வெரி ஃபியூ தான் சன் எக்ஸ்போஷர்னால வரும். ஸோ சன் எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ த மேஜர் காசஸ் ஆஃப் கேன்சர் ஜெனட்டிக். ஐயோ கேன்சர் வந்து எனக்கு ஜெனட்டிக்ல வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் ஒன்லி 5 to 10%. ஸோ த மேஜர் காஸ் யோர் 90 to 95% இஸ் பை யோர் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். அந்த 90 to 95%ல 65% கோஸ் ஃபார் யோர் டொபாக்கோ அண்ட் யோர் டயட்ரி சேஞ்சஸ். ஸோ routine lifestyle changes irundhudu appadina you can avoid, the cancer burden will be very less in India. So the major cause factor is smoking engella cancer cause pannalam appadina udambula ella edathileyum you can get cancer because of smoking, including urinary bladder. urine pora bladder la irundhu vaai pagudhila irundhu urine bladder varaiku you can get anywhere. But the most common cancer is lung cancer. And smoking la enna oru chinna idu appadina persons who smoke also get cancer. Persons who inhale smoke also get cancer. அதாவது நீங்க ஸ்மோக் பண்றீங்க இல்ல உங்க பக்கத்துல இருக்கவங்க அதை சுவாசிச்சாலும் கேன்சர் வரும். ஸோ ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங் ரெண்டுலேயுமே கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்மோக்கிங் விடுறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே காமனா வந்து அடிக்ஷன். ஐயோ நான் ஸ்மோக்கிங் அடிக்டடா இருக்கேன் அதனாலதான் என்னால விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து ஒன்லி 10% ஆஃப் த ஸ்மோக்கிங் is because of addiction. அதாவது அதுல இருக்க நிக்கோட்டின் தான் வந்து அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ். 10% தான் அதனால. பட் 90% of smoking is because you have made it as an habit or you have a positive association. அதாவது எனக்கு காஃபி குடிக்கும் போது நான் ஸ்மோக் பண்ணியே ஆகணும், இல்ல லஞ்ச் பிரேக் போகணும் அப்படின்னா நான் ஸ்மோக் பண்ணியே ஆகணும். இன்னொன்னு சோசியலைசேஷன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதனால நான் ஸ்மோக் பண்றேன், இல்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, டிப்ரெஷன்ல இருக்கீங்க. So these are the most common. அதாவது நீங்க ஸ்மோக் கண்டினியூஸா பண்றதுக்கான ரீசன்ஸ், பீப்புள் மோஸ்ட் காமனா ஸ்மோக் பண்றதுக்கான ரீசன்ஸ் இதுதான். ஸோ திஸ் கேன் பி சேஞ்ச் வெரி ஈஸிலி. ஸோ நம்ம பார்க்குறவங்ககிட்ட இஃப் யூ ஸ்டார்ட் கவுன்சிலிங், நம்ம எல்லாரையும் வந்து கவுன்சில் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸ்மோக்கிங் ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா 70 to 80% ஆஃப் த கேன்சர்ஸ் வில் கெட் ரெடியூஸ்ட். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சார் நான் ஏற்கனவே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப விட்டா கேன்சரோட ரிஸ்க் கம்மியாகுமா அப்படின்ட்டு. ஸோ நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க ஸ்மோக்கிங்கை விட்டீங்க அப்படின்னா யுவர் கேன்சர் ரிஸ்க் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீசிங் பை 1 year. அண்ட் பை 9 years or 10 years உங்களுக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அவ்வளவுதான் வில் பி த ரிஸ்க் ஆஃப் த கேன்சர். ஸோ யாராவது ஒரு பர்சன் வந்து சார் நான் ஸ்மோக்கிங் விட்டுட்டேன் எனக்கு கேன்சருக்கான ரிஸ்க் கம்மி ஆயிடும் அப்படின்னா டெஃபினட்டா கேன்சருக்கான ரிஸ்க் will decrease if you quit smoking. So tobacco, அதான் இது அடுத்து tobacco என்பது betel nut chewing, புகையில and all கஞ்சா anything, ஹான்ஸ் மாவா எது போட்டாலுமே மோஸ்ட் காமன் இஸ் யுவர் மவுத் கேன்சர். அந்த வாயில வந்து அடைச்சு வச்சுப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து கண்டினியூஸா புண்ணாகி கேன்சர் வரும். ஸோ ஆல்வேஸ் இது யாரை பார்த்தாலுமே இமீடியட்டா குவிட் பண்ண சொல்லணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Next is alcohol. So anything in excess amount, alcohol can cause any type of cancer, mainly GI cancers. வாயிலிருந்து ஆரம்பிச்சு அகைன் குடல் வரைக்கும் இருக்க எல்லா பகுதியிலையும் கேன்சர் காஸ் பண்ணலாம். பட் ஆல்கஹால் மேஜரா எங்க கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்னா உணவு குழாய் பகுதியில கேன்சர் வர்றதுக்கான முக்கியமான ரீசன் ஆல்கஹால். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் பண்றவங்க ஜென்ரலா ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ it can increase the damage caused by tobacco. உங்களுக்கு ஸ்மோக்கிங்னால வர டேமேஜ் ஆல்கஹால்னால இன்னும் ஜாஸ்தி ஆகும். இன்னொன்னு நார்மலா உங்க செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். இன்னொன்னு உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொண்டு வர ஆல்கஹால். இன்னொன்னு வந்து ஆல்கஹால் வந்து உங்க உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா பிரேக் ஆகும். அது பிரேக் ஆகி சில கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல்ஸ் கேன் காஸ் கேன்சர்.
ஸோ these are எதெல்லாம் பண்ணா there is a decreased risk of cancer, எதெல்லாம் பண்ணா there is an increased risk of cancer. ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லா ஸ்டடீஸ்லையும் கன்வின்சிங் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா யூ கேன் உங்களுக்கு குடல்லையோ மார்பிளையோ வரதுக்கான கேன்சருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். எப்போ இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருந்தது அப்படின்னா சர்டன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். அண்ட் உங்க சாப்பாட்டில் அன்றாட உணவுல காய்கறியும் பழங்களும் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் கேன் ப்ரிவென்ட் கேன்சர். அண்ட் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டின்டு ஃபுட்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். டின்டு ஃபுட்ஸ், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் மீன்ஸ் கண்டிப்பா யூ ஹேவ் டு டிக்ரீஸ் ஆல் திஸ் டின்டு ஃபுட்ஸ் அண்ட் திஸ் திங். ஸோ அதே தான். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டெய்லி பண்ற எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த கேன்சர்ஸ் ரிஸ்க்கு கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர், குடல்ல வர கேன்சர், கர்ப்பப்பையில வர கேன்சர். அண்ட் உங்க உடல் எடை கூட இருக்கு அப்படிங்கும் போது எந்த கேன்சர்ஸ் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா உணவு குழாய், பிரெஸ்ட் கேன்சர், பேங்க்ரியாஸ்ங்கிற இடத்துல கேன்சர், குடல்ல கேன்சர், அதுக்கப்புறம் திருப்பி வந்து கர்ப்பப்பையிலையும் கேன்சர். உங்க உடல் எடை கூட இருந்தது அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் கேன்சர்? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ப்ரிவென்ட் கேன்சர் இஸ் ஸ்டாப் ஸ்மோக்கிங் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். கண்டிப்பா we have to encourage every people whom we see to stop smoking. We have to encourage all the people, no, you have to quit smoking. So one இது என்னோட famous saying which I like, if we lose the battle against tobacco, we lose the war against cancer. கேன்சர்ங்கிற ஒரு நோயை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம டொபாக்கோங்கிற இடத்துல கண்டிப்பா கம்மி பண்ணியே ஆகணும். அந்த இடத்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா we lose patients for cancer. So this is the most easy modifiable habit which can reduce your cancer. So less alcohol, again alcoholum kammi pananum which will decrease your cancer risk. And this saying, in the saying எனக்கு வந்து which I like very much, if you smoke every day you give 30% flat discount on your life. So if you continue smoke every day, this we have to show it to people. அதாவது ஸ்மோக்கிங்னால you spend more amount on cigarettes, and again if you get cancer you're going to spend more amount on cancer, which is going to add upon your health issues and your financial issues and your emotional issues. So kandipa you have to avoid it. Then regular exercise, which is very important. So at least half an hour per day, at least 4 days a week. 7 days a week is better, but 4 days a week, half an hour per day, kandipa exercise should be there, because it will bring your hormonal balance, which is very important, and it will burn excess fat. Again, obesity, body weight, which we have to reduce, which we have to have a mark on. And reduced junk food. This pizza, burger, everything is junk food, which we should avoid. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆயில் அதெல்லாம் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இஸ் பெஸ்ட். ஆயில் அதெல்லாம் யூ கேன் ஆட், பட் அவாய்ட் ஈட்டிங் அவுட் சைட். தட் இஸ் த மேஜர் திங் ஃபார் டயட்ரி சேஞ்சஸ். French fries, because this French fries has cancer causing amides. You have to reduce the intake. கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணணும். இதுவே வந்து ஒரு பிரதான உணவா ஆயிடக்கூடாது. அண்ட் உங்க ஃபைபர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னா நார் சத்து உள்ள உணவுகள். நார் சத்து உள்ள உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடமிளகா, பிஸ்கெட்லாம் அடுத்து கொடமிளகா, ப்ரொக்கோலி, ஆப்பிள், பேரிக்காய், ரொட்டீனா சேர்க்கிற நட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட நீர் சத்து அதிகமா உள்ள காய்கறிகள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும். நார் சத்து அதிகமா இருக்கணும், நீர் சத்து அதிகமா இருக்கணும் காய்கறிகள்ல, which you have to include in food. ஸோ இந்த ஃபைபர் நார் சத்து உணவுகள் இன்க்ரீஸ் பண்ணோம் என்ன அப்படின்னா உங்க உடம்புல உள்ள கழிவுகளை வேகமா வெளியேற்ற உதவி பண்ணும். கழிவுகள் தங்க உங்க உடம்புல கேன்சர் காஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி யூ ஷுட் இன்க்ரீஸ் யுவர் ஃப்ரூட் இன்டேக் அண்ட் வெஜிடபிள் இன்டேக். எல்லாமே இருக்கும் போது காய்கறியும் சாப்பிடணும். காய்கறியை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், இதில் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சா ஐ டென்ட் இன்க்ளூட், விச் சடன்லி என் மைண்ட்ல வந்தது. டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிகாஸ் யுவர் உங்க ஸ்டொமக் வந்து ஆசிட் ப்ரொடக்ஷன் மார்னிங், நைட்டு ஃபுல்லா எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, மார்னிங் யூ ஹேவ் ஆசிட் ப்ரொடக்ஷன். ஸோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாது.
அட்லீஸ்ட் கொஞ்சமா சாப்பிட்டு போகணும். பிகாஸ் ஆசிட் கண்டினியூஸா ப்ரொடியூஸ் ஆகி அது உணவோ எதுவும் இல்லை உங்க வயிற்றுல அப்படின்னா உங்க குடலை அரிக்க ஆரம்பிச்சிடும். உங்க குடலை அரிக்க ஆரம்பிக்கும் போது புண்ணு வரும். அந்த புண்ணு பெர்சிஸ்டண்டா இருந்தது அப்படின்னா கேன்சரா மாறும். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் நிறைய இதில் ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதை நிறையா பார்க்குறேன். ஸோ டெஃபினெட்லி யூ ஷுடன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஓகே, ப்ரிவென்ஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வி கம் டு ஏர்லி டிடெக்ஷன். ஏன் எல்லாருமே ஏர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏர்லி டிடெக்ஷன்னால இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்? நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சதுனால கேன்சர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வரப்போதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏர்லி டிடெக்ஷன் லீட்ஸ் டு கியூரபிள் டிசீஸ். ஏர்லியா டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா கேன்சர் இஸ் கியூரபிள். அண்ட் ஏர்லியா டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆபரேஷனுக்கான அளவு, அதாவது உங்க கேன்சர் ரிமூவ் பண்றதுனால வலி கம்மியா இருக்கும், உங்களோட வைத்திய செலவுகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அது அப்படின்னா the cure of cancer, chance of cure of cancer is 80 to 90%, and லேட்டா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா it is 20 to 30%. so early diagnosis எதுல பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 7 வார்னிங் சைன் அது இருக்கும் போது you have to approach the doctor. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனிங் பத்தி நான் இன்னும் டீடைல்டா அடுத்து நான் பேசுறேன். அதாவது எந்தெந்த கேன்சர் ஸ்கிரீன் பண்ணலாம் ஏர்லியா அப்படிங்கறத பத்தி நான் டீடைல்டா பேசுறேன். ஸோ ஸ்கிரீனிங் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் யூ ஹேவ் அ சிம்டம், அந்த 7 சிம்டம்ல ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கன்சல்ட் அண்ட் டாக்டர் இமிடியட்லி. ஸோ நவ் கமிங் டு யுவர் ஸ்கிரீனிங். ஸோ சர்டன் கேன்சர்ஸ் கேன் பி டயக்னோஸ்ட் ஏர்லி வித் ஸ்கிரீனிங். பிரெஸ்ட் கேன்சர், அதுல மேஜர் இஸ் பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் செகண்ட் இஸ் சர்விக்கல் கேன்சர். 10 இயர்ஸுக்கு முன்னாடி சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தது. அப்போ ஒரு ஸ்கிரீனிங் டூல் கொண்டு வந்தோம், பாப் ஸ்மியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கர்ப்பப்பை வாயிலிருந்து ரொட்டீனா 40 வயசுக்கு மேல இருக்கவங்ககிட்ட இருந்து ஸ்மியர் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ கேன்சரை ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் சர்விக்கல் கேன்சரோட இன்சிடென்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பிரெஸ்ட் கேன்சர் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணணும்? ஒன்னு வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். இன்னொன்னு, எனி உமன் above the age of 40 years கண்டிப்பா மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்கு which we have to do. வேற என்ன கேன்சர்ஸ் வந்து ஸ்கிரீனிங்னால ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லங் கேன்சர். லங் கேன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிடி பண்ணி தான். அப்ப எல்லாருக்குமே சிடி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. பேஷண்ட்ஸ் who heavily smoke, அதாவது ஒரு நாளைக்கு more than 2 packets of cigarettes யூஸ் பண்றவங்களுக்கு, and if they are going to use for more than 10 years அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சிடி ஸ்கேன் பண்ணி லங் கேன்சர் ஏர்லியா டிடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதே மாதிரி உங்க உடல்ல, அதாவது குடல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் டெஸ்ட் பண்ணிக்கிறது உடனே நல்லது. யூரின் போறதோ குடல் பிரச்சனையோ ஏர்லியா இருக்கும் போதே அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இங்க இருக்க எல்லா கேன்சருமே ஸ்கிரீனிங்ல கண்டுபிடிக்க முடிஞ்ச கேன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓரல் கேன்சர், அதாவது வாய் புற்றுநோய். ஸோ கண்டினியூஸா வெத்தலை பாக்கு உள்ளவங்க வாயில புண்ணு இருந்தது அப்படின்னா ஈஸியா அப்ரோச் பண்ணணும். இல்ல இந்த ஷார்ப்பா பல் இருக்கவங்க டெய்லி ஒன்னு அந்த பல்ல ஃபர்ஸ்ட் அந்த பல்ல வந்து லெவல் பண்ணிடணும், ஸ்மூதனிங்னு சொல்லுவோம். ஸ்மூதனிங் பண்ணிடணும். அது போக உங்களுக்கு புண்ணு இருக்கு அப்படின்னா டெய்லி அந்த புண்ணு க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். கண்ணாடி முன்னாடி டெய்லி நின்று கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ஏர்லியா டயக்னோஸ் பண்ணிடலாம். ஏர்லியா டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான எவ்வளோ ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து சர்ஜரியோடயே முடிஞ்சிடலாம், மிச்ச ட்ரீட்மெண்ட் தேவைப்படாம போயிடலாம். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் ரொம்ப சீக்கிரமா கம்மியாகும். ஸோ இமீடியட்லி யூ ஷுட் அப்ரோச் அன் ஆன்காலஜிஸ்ட். ஸோ த மேஜர், இப்போ மேஜர் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் பத்தி என்ன தெரியணும்? சார் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் வராம போயிடுமா அப்படின்னு கேட்டா ஸ்டில் நவ் எனிவன் யாருமே வந்து கண்டிப்பா இல்ல கண்டிப்பா பிரெஸ்ட் கேன்சர் வந்துடாது அப்படின்னு நோ ஒன் கேன் சே. பட் அவாய்டிங் திஸ், உங்க ஒபிசிட்டி கம்மி பண்றது அண்ட் யுவர் ஹார்மோனல் இம்பேலன்ஸை ப்ரிவென்ட் பண்றது அண்ட் கண்டினியூஸ் எக்ஸசைஸ் பண்றது கேன் ரெடியூஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பிரெஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங். பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். மோர் தென் 40 years எனி உமன் ஷுட் டூ பிரெஸ்ட். அவங்க பிரெஸ்ட்டை அவங்களே எக்ஸாமின் பண்ணிக்கணும் கட்டி இருக்கா இல்லையான்ட்டு, டு டிடெக்ட் இட் ஏர்லி. அண்ட் மேமோகிராஃபி பத்தி நான் டீடைல்டா பின்னாடி பேசுறேன். ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்றோம்? ஸோ
ஒரு உமன் வந்து அவங்க பிரெஸ்ட் அவங்களே எக்ஸாமின் பண்ணிக்கும் போது நான் அந்த பிங்க்ல பெருசா சொல்லியிருக்கேன்ல, தட் இஸ் த சைஸ் ஆஃப் த, அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். கிளினிக்கலா பார்க்க போறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியான இருக்க சைஸ்ல பார்த்துடலாம். பட் மேமோகிராம் பண்றோம் 40 இயர்ஸ்க்கு மேல இயர்லி மேமோகிராம் உமன் பண்றாங்க அப்படின்னா ஈவன் அதாவது அந்த ஸ்மால் பிங்க் டாட் இருக்குல்ல அந்த சைஸ்ல பிரெஸ்ட்ல கட்டி இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அந்த சைஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் இஸ் த ஈஸிலி கியூரபிள் டிசீஸ் அண்ட் லாங் லிவிங், அதாவது எவ்ரி பேஷண்ட் கேன் லிவ் லாங். So these are the steps of breast self-examination, and we have been continuously giving the pamphlets for breast self-examination. So clinical breast examination எப்போ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா every 3 years you should get your breast and cervix examined by a gynecologist or a oncologist to know whether you have cancer or not. Next is mammography. Mammography இப்போ இந்தியால எவ்வளவு பெரிய டர்ன் கொண்டு வந்திருக்குன்னு நான் பின்னாடி பேசுறேன், which is again very important. So finally I want to end this with cancer awareness and Rotary Club. Rotary Club has been a part of cancer awareness for a very long time. So the first was Mammo Bus, which was initiated in Trichy with the Rotary Club of Srirangam. This was a breakthrough and this was the first of its kind in the world. That is Mammo Bus அப்படின்னு சொல்றது. So இதான் வந்து Mammo Bus. We have a mammogram mission inside the bus and this bus goes all around the Tamil Nadu. இது ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, as soon as எவ்வளவு earlier breast cancer கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா your survival is higher and your treatment cost is lower. So mammogram na, that is the most easy test to find it, and we can easily do the test. So mammogram, early detection is the key to success. So mammogram வந்து மக்களோட டோர் ஸ்டெப்புக்கே we are taking it with an affordable cost. So இந்த மேமோ பஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we have a mammogram mission இருக்கு and audio visual aids and health worker இருக்காங்க and technical team is also in the mammo bus. So this was inauguration of Mammo Bus and we have our senior radiation oncologist Dr. K. N. Srinivasan, a member of Rotary Club of Srirangam and other members of Rotary Club who who started this Mammo Bus with Professor Dr. V. Shanta from Cancer Institute, Adayar. This was on the day of starting Mammo Bus in August 2012. So this was inaugurated in 2012 and from there Mammo Bus we have screened nearly 20,000 women and 20 to 25 women we have diagnosed breast cancer early and they got treated and still they are leading a happy life. So that is the advantage of Mammo Bus. Innone Mammo Bus or advantage enna appadina we are taking, it is going all over the Tamil Nadu. It has grown more than 30,000 kilometers till date from 2012 and we are doing mammogram in a cheaper rate. That is only $7, which is approximately 500 rupees la dhaan nama vandu we are doing a mammogram. So this makes this helps to diagnose the breast cancer very early. So this was and an excellent article, United Nations paper layum it came, Maryland, USA. They came to see the Mammo Bus, visit the Mammo Bus. So this is the Mammo Bus. And what are the other events conducted by Rotary? And every year the October month is celebrated as Pink October. So Rotary has helped us to have runs, half marathon, full marathon, and they have always partnered in spreading breast cancer awareness. So breast cancer awareness is very important because it is increasing very rapidly in India and breast cancer awareness treatment has gone so far. Adha breast cancer you can treat any stage of disease and you can prolong the patient's life and you can improve the quality of life of the patient. So after this, or cancer patient, what is the major barrier between diagnosis and treatment? அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா social stigma. அதாவது மக்கள் இதுதான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கேன்சர்னா நான் கண்டிப்பா செத்துருவேன். That is a very false notion. அது கண்டிப்பா கூடாது. ஐயோ நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு அவமானம், அது கண்டிப்பா கிடையாது.
ஐயோ என்ன எல்லாரும் இன்னொரு மாதிரி பார்ப்பாங்க, கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் லைக் நார்மல் பிபி ஆர் சுகர். பிபி ஆர் சுகர் யூ டேக் டேப்லெட்ஸ் ஃபார் அ லாங் டைம். தி சேம் கேன்சர் இஸ் ஆல்சோ ட்ரீட்டபிள். அண்ட் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, என் கூட இருக்க சொந்தக்காரங்க விட்டுட்டு போயிடுவாங்க, நான் சொசைட்டில வந்து நான் ஊனமா ஃபீல் பண்ணுவேன், இது எல்லாமே வந்து இந்த தாட் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து நம்ம எடுக்கணும். This is very important as far as cancer awareness is concerned. So what is the take home message? Only 3 things. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் I just want to finish in 3. Cancer is preventable, curable and can be treated at any stage, and it can be cured, and even if it is diagnosed in late stages, we can improve the quality of life of patients, and we can improve their we can try to cure them, and we can improve their quality of life. So be alert, be vigilant, save lives. Thank you. Thank you, doctor. So any questions or? Yeah. Dear participants, உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா நீங்க வந்து நீங்களே unmute பண்ணிட்டு கேட்கலாம், இல்ல hand raise பண்ணுங்க. Sir, good evening. This is Irshad, Rotary Club of Royal. Hello. Good evening. Good evening, sir. Sir, இதுக்கு எதுவும் ஏஜ் லிமிட், ஏஜ் சர்டன் ஏஜ்ல தான் இது வரும்ன்றது ஏதாவது அஷ்யூர்ட் இருக்கா சார்? ஹலோ ஹலோ சார், கேக்குதா? கேக்குது சார். இர்ஷாத் சார், நீங்க சொல்லுங்க. இர்ஷாத் பேசுங்க சார். இது சர்டன் ஏஜ் லிமிட்னு ஏதாவது இருக்கா? above 40 இல்லாட்டி இந்த ஏஜ்க்குள்ள தான் இந்த கேன்சர் வரும்ன்றனால ஏதாவது அஷ்யூரன்ஸ் இருக்கா? இந்த ஏஜ் இது எனி ஏஜ் அட்டாக் பண்ணுமா? அதாவது மெச்சூர்ட் ஆவறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கா அப்படின்றது என்னோட. நோ சார், we have seen few any age sir, any age young age la வரதுக்கான most common cancers இருக்கு. we have seen 16 months old child ல இருந்து till 95 years வரைக்கும் we have seen cancers. hello okay sir. சார் கேக்குது சார். கேக்குது. hello சார் கேக்குது சார். நீங்க பேசுங்க சார். hello டாக்டர் கேக்குது பேசுங்க டாக்டர். டாக்டர் கேக்குது டாக்டர் பேசுங்க. யா சார், நான் அந்த ஆடியோ கொஞ்சம் யா so it can affect any age. so young age க்கு certain causes இருக்கு, but நான் இப்ப சொன்ன preventable causes of cancer will not occur mostly in young age. it will be in a little higher age. so age limit கண்டிப்பா கிடையாது. okay sir. okay, thank you doctor. Before next question, I welcome Dr. K.N. Srinivasan sir. Welcome you sir. Thank you for your participation. நம்ம லாஸ்ட் இயர் லைப்ரரியில ப்ரோக்ராம் பண்ணோம், இந்த இயர் வந்து ஜூம்ல பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பை நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நம்ம வந்து கொரோனாலாம் மீட்டுட்டு எகைன் ஒரு லைவ்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் இதே மாதிரி பண்ணுவோம். தேங்க்யூ டாக்டர். எனி அதர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். Can I make a small point, sir? Thank you, Rajan sir. Thank you sir. Doctor, thank you for a wonderful talk. ரொம்ப நல்லா இருந்தது. And I should thank all the Rotary clubs for having this wonderful meeting. ஏன்னா நவம்பர் மாதம் முழுக்க புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். அக்டோபர் வந்து பிரஸ்ட் கேன்சர் பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். வேற நவம்பர் வந்து ஆல் கேன்சர்ஸ் பற்றிய விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்பது தான். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நவம்பர் 7th வந்து நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டேன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு இன்ஃபேக்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரோட்டரி ஹஸ் பீன் இன்வால்வ். அதில் மகுடம் சூட்டுற மாதிரி தான் இருக்கிறது இந்த மேமோ பஸ், வேர் ரோட்டரி இன்டர்நேஷ்னல், த ரோட்டரி ஃபவுண்டேஷன், Rotary District 7620, Rotary District 3000 is very, very, very passionately involved. அதில் வந்து ஸ்ரீரங்கம் ரோட்டரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் has done a phenomenal job in this. இன்னைக்கு வரைக்கும் மேமோ பஸ்ஸை வந்து ஒவ்வொரு ஊராக கொண்டு போய் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கும் அது பற்றிய செய்வது நிறைய all your clubs have participated in this and we want you to participate again and again more and more in this. டாக்டர் முத்தையா வந்து ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்தாரு. தேங்க்யூ டாக்டர் முத்தையா. இந்த விஷயத்தை நம்ம எல்லா இடத்துக்கும் நாம கொண்டு போகணும், அதுதான் என்னோட விருப்பம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம இதுல வந்து இப்போ நிறைய சின்ன சின்ன மணப்பாறை, டால்மியா, அறந்தாங்கி இது மாதிரி நிறைய இதுல இருந்து கிளப் ரோட்டரி கிளப் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம மேமோ பஸ் அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா நம்ம பண்ண முடியுமா? அதை பத்தி கொஞ்சம்
டீட்டெயிலா என்ன மாதிரி இருந்தா நம்ம போய் அங்க பண்ணலாம் அப்படின்ற பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க டாக்டர். சார், யார் கூப்பிட்டாலும் என்னோட நம்பர், இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ஷேர்ட் வித் எவ்ரிபடி, என் நம்பர் ஆல்வேஸ் அவைலபிள். சாட்லிங் கீழே போடுற என் நம்பரை எனி டைம் யூ கால், மேமோ பஸ் வில் பி அவைலபிள். ப்ரொவைடர் ஒரு டைரி வச்சிருக்கோம். இந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா we will start traveling all over the state. Definitely you can call up and book yourself. We will extend maximum support. இதில் என்னன்னா ஒன்று as a local host club நாங்க எதிர்பார்க்கறது அந்த கூட வர 5-6 ஸ்டாஃப், எக்ஸ்ரே டெக்னாலஜிஸ்ட், அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், நர்சஸ் 2 பேர், இவங்களுக்குலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு பேர் போறது ரோட்டரி. எல்லாத்துக்கும் இன்ஃபேக்ட் எல்லாரையும் அவ்வளோ ஜோரா பார்த்துக்கிறது நம்ம கான்ஃபரன்ஸ்ல, ஈவன் ரெகுலர் மீட்டிங்லயே ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ரோட்டரி. ஸோ கண்டிப்பா பார்த்துக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் த ரிப்போர்ட்டிங் வில் பி டன். இன்ஃபேக்ட் ரோட்டரி 3000ல, ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000ல இன்னொரு மேமோ பஸ் இருக்கு, கரூர்ல இருக்கு. தேங்க்ஸ் டு அவர் ஆர்ஐ பிரசிடென்ட், அவர் ஆர்ஐ கவர்னர் ஹூ வாஸ் தேர். அவர் வந்து கோபால் கோப்ஸ் வந்து ரொம்ப அருமையான மேமோ பஸ் அங்க போட்டிருக்காரு. ஸோ வி ஹேவ் 2 மேமோ பஸ்ஸஸ் ஃபார் அவர் டிஸ்ட்ரிக்ட். தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. வி ஆர் அட் யுவர் சர்வீஸ் ஆல் த டைம். Thank you, doctor. Friends, any other questions? என் பேர் நாராயணன். சொல்லுங்க சார். முதல்ல டாக்டர் முத்தையா உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த விழிப்புணர்வு கேன்சரை பற்றி கொடுத்ததுக்கு. இங்கே இருக்க டாக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் சொன்னீங்க. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு. இஸ் தேர் அ காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்? ஒரு டெஸ்ட் எடுத்தா பாடியில் என்னென்ன மாதிரி கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆனுவல் டெஸ்ட்டோ இல்லாட்டி ஒன்ஸ் இன் 2 years அந்த மாதிரி பண்ற மாதிரி ஏதாவது டெஸ்ட் இருக்கா? இல்ல தனித்தனியா ஒவ்வொரு கேன்சருக்கு ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு? ஆக்சுவலா ஒரு கேன்சருக்கு ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. there is a comprehensive டெஸ்ட் அது மாதிரி கண்டிப்பா கிடையாது. பட் ஒன் திங் which is சார் லைன் கொஞ்சம் இதா இருக்கு சார். ஐ வுட் டேக் த ஆன் பிஹாஃப் ஆஃப் டாக்டர் முத்தையா. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது ஒரு டெஸ்ட் பண்ணா எல்லா கேன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. ரெண்டாவது விழிப்புணர்வு. அதுதான் விழிப்புணர்வு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு பி அவேர். நமக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சு நாம வந்து அந்த விழிப்புணர்வு இருந்தோம்னா we can go and get tested according to that. தவிர எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இது வந்து will lead to a very bad example and we will not diagnose also. So we have to be very particular. That's why please visit your family doctor. உங்க ஃபேமிலி டாக்டரோட உங்க ஒரு உறவை திருப்பியும் ஒரு ப்ளீஸ் கம் பேக் டு யுவர் ஃபேமிலி டாக்டர். அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. If need be, the family doctor will consult the oncologist and then we will handle the issue. So one test எல்லாத்துக்கும் கிடையவே கிடையாது. correct. Okay, ரொம்ப நன்றி. Correct. Thank you, Sorry, doctor. it got disconnected in between. Sorry. Muthaiya, I took over. Sorry. No problem, sir. Sorry, sir. Thanks, sir. Thanks, you took over, but it got disconnected. Okay, sir. No problem, sir. Friends, any other questions? Yeah, can I ask one question, Reverend Natarajan sir? Kripa ma'am, please ask. Sorry, I'm outside, but I've been listening. Doctor, I have a question. Like women, as you rightly said, after the age of 40, mammogram and women-related issues, we have to go for test centers. So, like what we do is mammogram we do once in 2 years. Pap smear every year pannanuma, or even that can be done once in 2 years. What's your suggestion on that, doctor? No. See, it is like pap smear. If you do, you have to do continuously for yearly once for 3 years. If it is continuously negative for 3 years, then you make it 2 years once. Okay. So 2 years once kapro, even after 3 tests it is negative, you can make it 5 years once. So the first 3 tests should be negative. To make it, you have to change it. So first 3 years continuously yearly once panano, and if it is going to be negative, you can make it 2 years once. And again, if it is going to be negative for another 5 times, you can make it 5 years once. Okay. So that will be the dictum for pap smear. Okay. For mammogram?
Hello. Mammogram, it is ideal to get tested. Hello. Are you able yes, to doctor? hear me? Yeah. Yes, Hello? doctor, I can hear you. Yes, doctor, you're audible. So, yeah. Mammogram, it is ideal to get tested yearly because it finds lump in small sizes, which can't be found by clinical breast examination. So even if it is negative for an year, it is better you get repeated next year. Okay. Okay. We Okay. Thank you, Thank you, doctor. doctor. You spoke Painful. very well. Thank you so much. We understand mammogram is painful, but it is life-saving. So please. Yes, doctor. Yes, correct. Thank you, doctor. Thank you. Friends, any other questions? தேங்க்யூ. நார்மலாக வந்து நம்ம புற்றுநோய் அப்படின்னாலே ஒரு பயம் அப்படின்றது மக்கள் மத்தியில் எப்போவுமே தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதை வந்து இன்னும் சின்ன சின்ன ஒரு விளக்கங்கள்னால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்ப கால இதை கண்டுபிடிச்சோம்னாக்க எந்தவித பயமும் இல்லாமல் அதை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ நம்ம இன்னைக்கோட மீட்டிங் அதனோட பயனுள்ள தகவல்கள் அப்படின்றத பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு சோபனா ஆனந்த் மேடம், ரோட்டரியின் சோபனா ஆனந்த், பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி மணவை குயின்ஸ் அவர்களை அழைக்கிறேன். And thank you, sir. Thank you to give me the opportunity. Thank you so much. First of all, டாக்டர் உங்களோட செஷன் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. எல்லா கேள்விகளுக்குமான பதில் நிறைய இருந்ததுனால எங்களால நிறைய கேள்விகள் கேட்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல், அது மாதிரி உங்களோட ஒவ்வொரு இதுவும் எப்படி நோயை நாடணும், அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம தணிக்கிற மாதிரி உணவு பழக்கம் வச்சுக்கணும், எல்லாத்தையுமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொன்னதுனால இட்ஸ் டூ மச் இன்ஃபர்மேட்டிவ் சார். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனா இருந்தது. அண்ட் ஆல்சோ அபவுட் பேப்ஸ்மியர் சொன்னதும், நீங்க வந்துட்டு மெமோகிராம் பத்தி சொன்னதும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நியூவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் இட்ஸ் நியூ டு மீ. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தெளிந்த அறிவை நீங்க கொடுத்துருக்கீங்க. இதோட சேர்ந்து மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உனின் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை வந்து நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயங்களை சாப்பிடணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம விடணும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நம்ம வில் பி செக்யூர் அப்படிங்கறத யூ அகெயின் வெல் டன் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். எவ்ரிதிங் இஸ் கிறிஸ்டல் கிளியர். ஸ்ரீனிவாசன் சார், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சேவையை ரோட்டரியில இன்னும் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ரோட்டரியில என்ன மாதிரி ஃபீல்டு இருக்குங்கிறது எங்களை மாதிரி சின்ன கிளப்ஸுக்கெல்லாம் இன்னும் தெரியாது. பட் யூ கிவ் அவே வெரி குட் இன்ட்ரோ. அண்ட் உங்களோட நம்பர் நான் நோட் பண்ணிருக்கேன் சார். மணப்பாறை கிளப்ல எங்க கிளப் சார்னு நாங்க இன்வைட் பண்ணுவோம். யூ வில் பி கண்டிப்பா அந்த மெமோ பஸ் வந்து எங்களுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மேடம் சொன்ன மாதிரி நிறைய சின்ன சின்ன வில்லேஜ்லேருந்துலாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கிளப்ஸு. ஸோ அவங்க எல்லாமே சார் வந்து அவங்களோட நம்பர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க கிளப்ஸுக்கு இந்த மேமோ பஸ்ஸை யூஸ் பண்ணிக்க முடியுமோ, அது ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ, நீங்கள் தாராளமாக சாரை கான்டாக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஐ வெல்கம் ரோட்டரியன் எம் கணேஷ் சார், ரோட்டரி கிளப் ஆஃப் பிரசிடென்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் மிட் டவுன், டு கிவ்ஸ் வெல்கம் vote of thanks. Okay, good evening everyone. It's been a very fascinating and engaging evening. It's an honor to have been asked to lead a vote of thanks to Rotary Club of Trichapalli Midtown. For this honor, my sincere thanks to Rotary Club of Phoenix President, Rotarian PHF AJJ Sendil Kumar, and the Secretary, Rotarian PHF M Krishnamurthy. I'm glad to thank all the participating clubs, presidents, secretaries, and members of this joint meeting. I'll read the participating Rotary clubs in order based on the invitation as follows. It starts with Rotary Club of Trichapalli Phoenix, Rotary Club of Chinnachalam, Rotary Club of Coimbatore Tech City, Colombo Centennial, East Coast Ramnad, Madras Mount, Pondicherry Galaxy, Tirupur East, Vellore Accord. And from our district, East Coast Ramnad, Virudunagar, Rajapalayam, Vellore Accord. And from our district, Trichapalli Midtown, Trichapalli North, Trichapalli Royal, Trichy Heritage, Trichapalli Metro, Manappara West, Dindigul Queen City, Trichy Kings, Theni Metro, Kodaikanal, Palani, Dindigul West, Srirangam, Trichy City, Dalmiapuram, Jayankondam, Ariyalur, Pallapatti Central, Manavai Queens, Arandangi, Trichapalli Butterflies, and Avudar Koil.
I thank you, all my loving Rotarians and friends of Rotarians, for your August gathering here on Zoom screen. Ladies and gentlemen, my heartfelt thanks to the special guest, Dr. Muthaiah, for enlightening and entertaining fabulous speech. We learned a lot from you. We learned a lot from your speech, Doctor. Thank you, Dr. Muthaiah, for your lecture on cancer awareness. Doctor, thank you. Doctor has started with cancer myths. What is cancer? And he explained the abbreviation of caution and symptoms of cancer, sore for men and lumps for women, and indigestion and bowel changes and all. And then it's common on bleeding. நமக்கு அப்போ சினிமா பார்த்தா தெரியும், வயலேருந்து ரத்தம் வர்றதை பற்றி தான் சொல்லுவோம். கமல்ஹாசன் படத்துலேருந்து ரத்தத்தில் வந்தால் கேன்சருன்ட்டு. ஆனால் இப்போலாம் நிறைய இருக்குது. வாயில் சோறு இருந்தாலே, புண்ணு இருந்தாலே, ரொம்ப நாள் இருந்தாலே அதுவே கேன்சர்ன்ற மாதிரி இருக்காங்க. அது எந்த படத்துலையும் நம்ம காட்டலை, இனிமேல் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். காசஸ் ஆஃப் கேன்சர் அதை பற்றி சொன்னாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறதா ஸ்மோக்கிங். ஈவன் ஐம் ஆல்சோ ஸ்மோக்கர். டாக்டர் இன்னைக்கு சொல்கிறீங்க, நான் இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறேன். என்னால் டக்குன்னு உடம்புல நிறைய முறை குவிட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் ஐ குடன்ட். பட் ஆஃப்டர் யுவர் ஸ்பீச் டுடே நான் எதனா ஒன்று எடுத்துகிட்டு போகணும்ல, ஐ வில் டூ இட். ஐ வில் ட்ரை டு டூ இட். ஐ வில் டூ இட் டாக்டர். அண்ட் டு ப்ரிவெண்ட் ஸ்மோக்கிங்க்கு நிறையா சொன்னீங்க. என்னன்னா ஸ்டாப் ஸ்மோக்கிங் சொல்ல அண்ட் ரெடியூஸ் ஆல்கோஹால் சொல்கிறீங்க. ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் அவர் ஆல்கோஹால் கன்சம்ஷன் ஆல்சோ. அண்ட் எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. டூ எக்ஸசைஸ் அண்ட் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், ரெடியூஸ் ஃபேட் கண்டென்ட் அண்டெல்லாம். அப்புறம் ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்கிறீங்க. அண்ட் இன்க்ரீஸ் ஃபைபர் ஃபுட்ஸ் எல்லாம் அதை ப்ரொமோட் பண்ணுறீங்க. முக்கியமாக ஒன்று சொன்னீங்க, நான் ஸ்டார் போட்டு இது பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட், டோன்ட் ஸ்டாப் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அது எல்லாரும் எடுக்கணும். நம்ம இருக்க இந்த இன்னைக்கு ஒரு பிஸி ஹவுஸில் மார்னிங்கில் இன்னைக்கு கூட காலையிலாம் ஒரு 9 o'clock எங்கன்னா போன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிளம்பிடுறோம். இன்னைக்கு மார்னிங் 9 o'clock வி ஹேட் மேமோகிராம் பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் வச்சுருந்தோம் நம்ம ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில். நம்ம பஸ் தான் வந்தது. ஸோ வி டுக் ஒரு 40 screeners today with collaborate with women police DIG மேம்கிட்ட பேசி எவ்ரி மந்த் இட் கோயிங் டு பி கண்டினியூ. இந்த இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் அது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க காமனாக. ரோட்டரியில் என்ன பண்ணோன்னா 200 rupees 300 rupees அவங்கள்ட்ட வாங்கிட்டு 200 rupees ரோட்டரி கொடுக்கும், அந்த இந்து மிஷன் கொடுக்குற மாதிரி அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்குலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, as a president of Tiruchirappalli Mitton, I am Ganesh, I promise யார் வந்தாலும் சரி, 40 பேர் வந்தாலும் சரி, எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ ஃப்ரம் ட்ரிச்சி மிட்டோன். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது வித் போலீஸ் கொலாபரேஷன், அதை டிஜிமெண்ட்டை பேசிட்டு எவ்ரி மந்த் மினிமம் 40 பண்ணுறோம். ஆனால் அதான் டைம் இருக்குது. ஏன்னா இட் டேக்ஸ் 6 to 7 minutes பெர் ஸ்க்ரீனர்ஸ் ஒரு லேடிக்கு பண்ணும்போது. ஸோ இப்போ 9 to 2ன்னா கிட்டத்தட்ட 5 hours மேக்ஸிமம் 50 தான் பண்ண முடியும். ஸோ 50லாம் கொஞ்சம் இந்த நடுவில் பிரேக்லாம் இல்லை கொஞ்சம் டெஸ்டிங் அந்த டிலேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 9க்கு ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. அந்த இதுலேயே ஒரு 1 hour அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் போய்ட்டு இதெல்லாம் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு. ஸோ இட் ஆல் லைக் தட். டாக்டர் ஸ்பீச் வாஸ் அமேசிங். ஏர்லி டிடெக்ஷன் இஸ் பெட்டர் க்யூன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பை ஸ்க்ரீனிங், ஏர்லி டயக்னோசிஸ் நம்ம வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சிடி கேன்சர் ஃபார் ஸ்மோக்கர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 20 packs குடிக்கிறவங்களுக்கு தான், நம்மளாம் அவ்வளோலாம் இல்லை. ஸோ டுடே வி ஸ்க்ரீன்ட் அரௌண்ட் அன்னைக்கு டிஜி மேம் இன்னைக்கு வந்து ரொம்ப அதை பற்றி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பஸ் ஆமேட்ரு இந்தியாவிலே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உள்ளெல்லாம் போய் பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இட் வாஸ் லைக் தட் இட் வென்ட் டுடே. ஸோ இதே மாதிரி நீங்கள் மனைவி குயின்ஸ் இருக்கட்டும், எந்த கிளப்பாக இருக்கட்டும், ஈவன் கொடைக்கானல் கூட ஹில்ஸ் ஏறுமா தெரியல அந்த வண்டி. ஓகே, கரூர் பஸ் ஏறும்னு நினைக்கிறேன். எப்படினாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. Okay, I think I must say I have been very, very impressed and touched by the ability of the participants. Exceptionally, I think they deserve a huge round of applause for their discipline, extremely engaged, and what I appreciate is that they all came on time by 7 p.m. and it was started sharply on time. Without their sincere support, this meeting cannot be successful. Dear friends, fellowship and dinner will be saved on your own cozy homes with your families. Please enjoy. Thank you everyone, and we are obliged for your presence and grace this wonderful evening. Thank you. Good night. Thank you Ganesh sir. Thank you for your wonderful vote of thanks. And நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் சொன்னீங்க. இன்னைக்கு உங்க ப்ராஜெக்ட் பத்தியும் தகவல் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இதே மாதிரி கண்டினியூஸா பண்ணுங்க. நான் எங்களோடய சேர்ந்து நம்ம நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுவோன்றதை சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் முத்தையா சார். ஒரு வண்டர்ஃபுல் ஈவினிங். நல்ல தகவல்கள் மக்களுக்கு இது ரோட்டரி மூலியமா நம்ம சொல்லும்போது
50 பேர் 60 பேர் தான் பார்ட்டிசிபேட்ஸ் இருந்தாலும் அது வந்து 600 பேருக்கு கூடிய விரைவில் சென்று சேரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் நம்ம we have 2 meetings. Rotabus 34th meeting on Tuesday. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிட்டையர்டு சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் வராரு. அப்புறம் லாஸ்ட் வீக் மிஸ் ஆன காதல் கோட்டை அகத்தியனோட ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் Thursday. ஸோ நெக்ஸ்ட் வீக் வி ஹாவ் 2 Zoom meetings through our Rotary Club of Tiruchirappalli Phoenix. I invite you all to participate in that meeting. Once again, I thank you all for your participation. Thank you. ஒரு எல்லாரும் அன்மியூட் பண்ணிடுறேன். எல்லாரும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம் சாருக்கு, ஒரு நல்ல ஈவினிங் கொடுத்ததுக்கு. Good job, doctor. Very nice. Good job. Very nice. Thank you. Excellent. And I thank Rotary for this opportunity, and I thank Dr. Srinivas sir also for this opportunity, and thank you. I sincerely thank you, Doctor Gunasekharan from Royal Club Trichy. Thank you, Doctor. Shobana, you did a good job. Thank you all. Thank you so much. Thank you, ma'am. You also. Yeah. Nice program, sir. Thank you so much. Thank you, ma'am. Shobana, ma'am, thank you. Sunil sir, thanks for the opportunity. நல்ல ஒரு ஈவென்ட். Thank you. Thank you, sir. Thank you for all your participation. Thank you. Thank you, sir. Thank you. Yes, sir. Nice program, sir. Jai sir. Sir, thank you. Natarajan sir, thank you. Loganathan, thank you. Clear, brother. Thank you, sir. Thank you, sir. Yesho, ma'am. சார் எனக்கு சாரோட நம்பர் வேணும் சார். நாங்களும் சார் இப்போ சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்காரு. இல்லைன்னா ஒரு நம்பர் நான் தனியாக அனுப்புறேன் சார். அனுப்பிடுங்க சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட், இது அவங்களுக்கு எதுவும் பே பண்றோமா சார் இந்த மேனோகிராம் பஸ்ஸுக்கு? சார் அதான் பர் பர்சனுக்கு அதெல்லாம் நீங்க வந்து நான் உங்க நம்பர் தரேன் சார், நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சரி ஓகே. ஏன்னா நாம பண்ணிருக்கோம், முன்னாடி பண்ணிருக்கோம், 2 years பிஃபோர் நாங்க பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணாங்க, இப்போ சார்ஜபிள்னு இல்ல பர் பர்சனுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. அது நீங்க வந்து உங்க சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. நான் அவங்களோட நம்பர் உங்களுக்கு தரேன், நீங்க அவர்கிட்ட பேசி கோஆர்டினேட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, थैंक यू. எனக்கு மெசேஜ் பண்ணிரீங்களா சார்? கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் சார் நம்பர். ஓகே சார். ஓகே. Thank you all. I'm going to quit the meeting. Thank you. We will meet on Tuesday. Thank you. Bye bye. Okay, bye. Good night. Bye. Good night. Thank you. Good night everyone. Thank you.